குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். டெல்லியில் உள்ள நாடாளுமன்ற கட்டடத்தில் இன்று காலை 11 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டம். நாளை குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கும் நிலையில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் முக்கிய ஆலோசனை. டிசம்பர் 2ஆம் வாரத்தில் தமிழக சட்டப்பேரவை கூட உள்ளதாக தகவல். ஓரிரு நாட்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் எனவும் கூறப்படுகிறது. ஆந்திராவில் ஆட்டோ மீது அரசு பேருந்து மோதி கோர விபத்து. ஆட்டோவில் பயணித்த விவசாய கூலி தொழிலாளர்கள் 7 பேர் உயிரிழந்த சோகம். திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனத்தில் மீண்டும் ரெய்ட். உச்சநீதிமன்றம் நியமித்த அதிகாரிகள் குழுவினர் 14 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை. வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கிறது பாஜக கூட்டணி. மொத்தமுள்ள 288 இடங்களில் 230க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றியது. ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது காங்கிரஸ் JMM கூட்டணி. மொத்தமுள்ள 81 தொகுதிகளில் 56 இடங்களை கைப்பற்றியது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை குழு தலைவராக இன்று தேர்வாகிறார் ஹேமந்த் சோரன். ஒட்டுண்ணியாக மாறிவிட்ட காங்கிரஸ் கட்சியால் எந்த தேர்தலிலும் தனித்து வெற்றி பெறவே முடியாது. மகாராஷ்டிரா தேர்தல் வெற்றியை குறிப்பிட்ட பிரதமர் மோடி கடும் சாடல். மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் எதிர்பாராதது என நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேச்சு. தேர்தல் முடிவுகளை விரிவாக ஆராய்வோம் என்றும் தகவல். வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் 4,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றார் காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி. நாடாளுமன்றத்தில் வயநாடு மக்களின் குரலாக ஒலிப்பேன் என உறுதி. நாடு முழுவதும் 48 சட்டப்பேரவை தொகுதிகளில் நடந்த இடைத்தேர்தலில் 26இல் அமோக வெற்றி பெற்ற பாஜக கூட்டணி. இந்தியா கூட்டணி 10 தொகுதிகளிலும் இதர கட்சிகள் 12 தொகுதிகளிலும் வெற்றி. தேர்தல் முடிந்த 2 நாட்களுக்கு பின் வாக்குப்பதிவை 6% உயர்த்தி காட்டுவது நாட்டிற்கு ஆபத்தானது. தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை சிதறவிடாமல் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவையை உணர்த்துகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அறிக்கை. மேற்கு வங்கத்தில் நடந்த 6 சட்டசபை இடைத்தேர்தலிலும் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி. ஆளும் கட்சிக்கு மக்கள் மத்தியில் கிடைத்த அங்கீகாரம் என திரிணாமுல் கட்சியினர் கொண்டாட்டம். பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக 28ஆம் தேதி விழுப்புரம் செல்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். விழா முன்னேற்பாடுகளில் அனைத்து துறை அதிகாரிகள் மும்முரம். முன்னாள் முதலமைச்சரும் எம்ஜிஆரின் மனைவியுமான ஜானகி நூற்றாண்டு விழாவை அதிமுக இன்று கொண்டாடுகிறது. சென்னை வானகரத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் ஏற்பாடுகள் தயார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டுக்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு விருந்து கொடுத்த விஜய். பந்தல் அமைத்தவர்கள் உள்ளிட்டோருக்கு பரிசுகளும் வழங்கி கௌரவித்தார்.
செய்ததால் தான் மற்ற கட்சிகள் தீவிரமாக செயல்படுகிறது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காங்கிரசின் தீவிர செயல்பாட்டிற்கு தவிக காரணமில்லை என்றும் காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் விளக்கம். காவல் உதவி ஆய்வாளர் தேர்வை செல்போன் உதவியுடன் முறைகேடாக எழுதிய விவகாரம். கபிஸ்தலம் காவல் நிலைய தலைமை காவலரும் கட்டாய ஓய்வு அளித்து தஞ்சை எஸ்பி அதிரடி உத்தரவு. உதகையில் 10ஆம் வகுப்பு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூர சம்பவம். ஏற்கனவே 4 பேர் கைதான நிலையில் மேலும் 2 கைது செய்து போலீசார் விசாரணை. புதுச்சேரி மடுக்கரையில் உள்ள சாராய கடையில் தமிழக போலீசார் அதிரடி சோதனை. தகவல் தெரிவிக்காமல் ஏன் சோதனையிடுகிறீர்கள் என தடுத்து நிறுத்தி வாக்குவாதம் செய்த புதுச்சேரி போலீசார். தமிழ்நாடு போலீஸ் வந்து இந்த சாராயங்கள் வந்து பிடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இங்கத்தி சரக்கு இது வந்து இங்க தப்பு நடக்கும். அங்கே ஏதாவது பிடிச்சா கூட நீங்க கேஸ் போட்டுனா தாராளமாக போட்டுங்க, சொன்ன பிரச்சனை இல்லை. பிடிக்கிறது முதல்ல என்ன சேலம் சூரமங்கலம் அருகே மின்வாரிய அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கிய 2 ஊழியர்கள் கைது. புதிய மின் இணைப்புக்கு லஞ்சம் கேட்ட விவகாரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். ராமநாதபுரத்தில் 89 கோடியில் கட்டப்பட்ட போலீஸ் பட்டாலியன் குடியிருப்பு பகுதியை சூழ்ந்த மழை வெள்ளம். 5 நாட்களாக தண்ணீர் வடியாத நிலையில் மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் வருகை குறைந்தது. எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் வராததால் வெறிச்சோடி காணப்படுகிறது. உதகையில் உறைபனி காலம் தொடங்கியதால் எங்கும் பனிமூட்டம். வெப்பநிலை 6 டிகிரி செல்சியஸாக குறைந்ததால் குளிரும் வாட்டுகிறது. சமூக வலைத்தளங்களில் உள்ள அவதூறு பரப்பும் வீடியோக்களை உடனடியாக நீக்க வேண்டும். சமூக வலைத்தளங்கள் யூடியூபர்களுக்கு AR ரஹ்மான் நோட்டீஸ். தொழிலதிபர் கௌதம் அதானிக்கு அமெரிக்காவின் பங்குகள் பரிவர்த்தனை ஆணையம் சம்மன். 2200 கோடி ரூபாய் லஞ்ச புகார் தொடர்பாக விளக்கம் அளிக்க உத்தரவு. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டித்து பிரம்மாண்ட பேரணி. பதாகைகளை ஏந்தியபடி நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று முழக்கம். ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே சவுதி அரேபியாவில் இன்று நடைபெறுகிறது IPL மெகா ஏலம். 367 இந்திய வீரர்கள் உட்பட 577 பேர் ஏலத்தில் பங்கேற்பதால் எகிறும் எதிர்பார்ப்பு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.